ஹாய்ங்க. இன்றைக்கி நம்ம வீட்டில் பாப்பா ஸ்ரீ சேனலின் இனிய மாலை வணக்கம். நம்ம வீட்டு கிருஷ்ணாஷ்டமியை பற்றி பார்ப்போம். கிருஷ்ணனுக்கு, குழந்தை கிருஷ்ணனுக்கு, குட்டி கிருஷ்ணனுக்கு நம்ம மாக்கோலை போட்டிருக்கோம். எல்லார் வீட்லேயும் அழகாக செய்வாங்க. அதே மாதிரி தான் கைகள்னால் அச்சு வச்சு குட்டி கிருஷ்ணன் காலை வச்சு அவங்க வீட்டுக்குள்ளார நம்ம கூப்பிடுறோம். குழந்தை கிருஷ்ணன் வாசப்படியேறி வந்துட்டே இருக்கிறான். பாருங்கள் என்ன அழகாக இருக்குது. குழந்தை கிருஷ்ணனை நாம் இன்னைக்கு ஆவணி மாதத்தில் வரக்கூடிய கோகுல அஷ்டமியில், இந்த வருஷம் ரோகிணி நட்சத்திரம் நாளைக்கு வருது. கோகுல அஷ்டமி இன்னைக்கு இருக்குது. 2 நாளுமே நம்ம இவனை வழிபடலாம். பாருங்க, கிருஷ்ணருக்கு அலங்காரம் பண்ணி வச்சுருக்கோம். குழந்தை கிருஷ்ணன் தவழ்றான். சந்தான கோபாலரா குழந்தைய தொட்டிலில் ஊஞ்சலில் இருக்கிறான். நம்மளும் எல்லாருமே எளிய முறையில் ஒரு வெண்ணெய் கூட வச்சு நம்ம நிவேதனம் பண்ணி நம்ம கிருஷ்ணரை வழிபடலாம். கிருஷ்ணருக்கு ஆளிலை கிருஷ்ணன் அல்லவா, அதனால் ஆள் இலையில் அவன் அமர்ந்திருக்கிற மாதிரிக்கு சுற்றிலாம் ஆள் இலையை தோரணமாக கட்டி துளசி மாலை போட்டு மாவளை கொத்து சுருகி நம்ம கிருஷ்ணரை வழிபடுவோம். அவனுக்கு நிறைய கிருஷ்ணர் 10 அவதாரங்கள் எடுத்திருக்கிறாரு. விஷ்ணு அவதாரத்தில் தான் உற்சாகமான அவதாரமாக அவர் காட்சியளிக்கிறாரு. அநேகமான அற்புதங்கள் நிறைந்த அவதாரமும் இந்த கிருஷ்ணலீலை தான், கிருஷ்ண அவதாரம் தான். கோபியர்களுடைய மனதை மட்டும் கொள்ளை கொள்ளாமல் பார்ப்பவர் எவர் மனதையும் கொள்ளை கொள்ளக்கூடிய அழகு கொண்டவர் கிருஷ்ண பரமாத்மா. கம்சனை வதம் செய்து சிசுபாலனையும் நரகாசுரனையும் வதம் செய்தார். இந்த கிருஷ்ணனுடைய அஷ்டமி தினம் இன்று. ரோகிணி நட்சத்திரம் நாளை வருகிறது. இந்த ரோகிணி நட்சத்திரத்திலும் அஷ்டமி திதியிலும் பிறந்தவர். அதனால தான் கோகுலாஷ்டமி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கிருஷ்ண ஜெயந்தியை நாடெங்கும் எல்லா மக்களும் கொண்டாடுறாங்க. நள்ளிரவு சிறையில் இவர் பிறந்ததுனால கோகுலாஷ்டமியாக நாம் பிறக்கிறோம். கண்ணன் பிறந்த தினம் என்று அழைக்கிறோம். கிருஷ்ணர் தனக்கு மட்டும் இல்லாமல் பிறருக்காக வாழ்ந்தவர். நாமும் அவரை போல பிறருக்காக வாழ்வோம், நல்லதை நினைப்போம். முகுந்தா என்றால் முக்தி அளிப்பவன் என பொருள். கிருஷ்ண தினத்தில் கிருஷ்ணன் நம் வீட்டுக்கு அருள் பாலிப்பதே கோகுல அஷ்டமியின் சிறப்பு அம்சம். எப்படி ஒவ்வொரு கோபியரோடையும் அவர் நடனம் ஆடினாரோ, அதுபோல் நம்மளுடைய ஒவ்வொரு வீட்டிலும் இந்த தினத்தில் எப்பொழுதுமே நம்மளுடன் அவர் மகிழ்வுடன் அவருடைய பிறந்த நாளை கொண்டாடுவார். இந்த கிருஷ்ண அஷ்டமியில் தான் நம்ம குழந்தைகளுடைய கால் தடங்களை அரிசி மாவுனால் பாதங்களை, பிஞ்சு பாதங்களை அடிமேலே அடி வைத்து வீட்டுக்குள்ளே தட்டி தட்டி ஒரு குழந்தை எப்படி வருதோ அது மாதிரி நம்ம செய்யலாம். நம்ம கற்பனையில் நம்ம கிருஷ்ணரை பாவித்து அது மாதிரி உள்ள வீட்டுக்குள்ளார அழைச்சிட்டு வருவோம். எப்படி லக்ஷ்மியை அழைச்சிட்டு வருவோமோ அதே போல் நம்ம அழைச்சிட்டு வரலாம். கிருஷ்ணர் பெண்கள் மனதை மட்டும் திருடவில்லை, அவன் வெண்ணையை திருடி நிறைய சாப்பிட்டு அவங்க அம்மா யசோதையோட செல்ல கோபத்தை
மகிழ்வுடன் ஏற்றுக்கொண்டார். அந்த கிருஷ்ணனுக்கு இந்த கிருஷ்ண ஜெயந்தி நாளில் நம்ம வந்து அவருக்கு பிடித்த பதார்த்தங்களை பாருங்கள், அப்பம், முறுக்கு, தட்டை, மிளகு தட்டை. இந்த வருஷம் வந்து கூடையும் சீடையும் சொல்லிட்டு புதுசாக வந்து கடையில் போட்டிருக்கிறாங்க. கூடை மாதிரிக்கு முறுக்கு செஞ்சு அதில் இனிப்பு சீடை வச்சுக்கிட்டுருக்காங்க. அந்த இது சீப்பு பணியாரம், சீடை, கார சீடை, வெள்ளை சீடை, சேப்பு சீடை, அப்புறம் வெண்ணெய், நெய், பால், நவநீதம். நவநீதம்னா என்ன? நவநீதம்னா வெண்ணெயும் நாட்டு சர்க்கரையும் போட்டு குழப்புனது தான் கிருஷ்ணனுக்கு ரொம்ப பிடிச்சது. அது வாயில் வச்சு சாப்பிட்டுட்ருக்கான் பாருங்கள், வாயில் வச்சு சாப்பிட்டுட்ருக்கான். பால், தயிர் எல்லாமே நம்ம வந்து வச்சுருக்கோம். வெத்தலைப்பாக்கு, வாழைப்பழம், இது எல்லாம் அப்படி தான் வைக்கணும் அப்படின்ட்டு இல்லை. நம்ம எளிமையாக ஒரு துளசியை வச்சு கும்பிட்டா கூட வந்து நமக்கு வந்து ஆசீர்வதிப்பார் நமது கிருஷ்ணன். நல்ல வந்து குழந்தை வந்து அலங்காரமாக இருக்கிறான். செயின் போட்டுக்கிட்டு, முத்து மாலை போட்டுக்கிட்டு, கிரீடம் வச்சுக்கிட்டு, மயிலிறகு வச்சுக்கிட்டு. மயிலிறகை வந்து எங்கே போட்டுட்டானா? கீழே போட்டாம்பளுக்கு. குழந்தை கிருஷ்ணன் இந்த பக்கம் எங்கேயோ வந்து மயிலிறகை தள்ளி விட்டுட்டான். சரி, அப்புறமா நம்ம அதை எடுத்து பார்த்து வைப்போம். இவனை இப்படிலாம் வந்து நம்ம வணங்குறதுனால இந்த கிருஷ்ண ஜெயந்தி நாளில் வந்து எல்லாருக்கும் ஞானம் உண்டாகும், அரசியல் ஞானம் உண்டாகும், நிர்வாகத்திறன் அதிகரிக்கும், பூர்வீக சொத்துகள் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் மகிழ்ச்சி, என்றென்றைக்கும் மகிழ்ச்சி நம்மளோட தங்கும், திருமண தடைகள் நீங்கும், குழந்தை பாக்கியம் ஏற்படும், செல்வம் பெருகும், வயல்களில் விளைச்சல் அதிகரிக்கும், ஆடு மாடுகள் பல்கி பெருகும். இந்த பாருங்க, அவன் எப்பவும் மாட்டை வச்சுக்கிட்டு புல்லாங்குழல் ஊதிக்கிட்டு நிற்பான். அந்த மாட்டோடையே வந்து அவன் இருக்கிறான். பகை ஒளியும், நண்பர்கள் கூட்டு தொழில் செய்தால் வெற்றி பெறுவார்கள், புகழ் கூடும், குடும்பத்தில் அமைதியும் நிம்மதியும் அதிகரிக்கும். அதனால் கிருஷ்ணரை வந்து வீட்டுக்கு அழைப்போம். இல்லத்தில் அமைதியையும் இன்பத்தையும் கொண்டு வருவோம். நீங்களும் இப்போ வந்து கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாடிக்கிட்டே இருப்பீங்க. நாம் வந்து எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சாமியை வணங்கி அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். பாப்பா ஸ்ரீ சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். நம்ம இன்னொரு பதிவில் பார்ப்போம். ஓம் கிருஷ்ணா போற்றி, ஓம் தாமோதரா போற்றி, ஓம் முகுந்தா போற்றி, ஓம் கண்ணா போற்றி, ஓம் ஸ்ரீதரா போற்றி, ஓம் ஹரிஹரா போற்றி, ஓம் லக்ஷ்மி நரசிம்மா போற்றி, ஓம் யோக நரசிம்மா போற்றி, ஓம் வேங்கடநாதா போற்றி, ஓம் சக்கரத்தாழ்வாரே போற்றி, ஸ்ரீராமா போற்றி, ஓம் வெண்ணையுண்டோனே போற்றி, ஓம் யசோதை மைந்தா போற்றி, ஓம் குழல் இசைப்பவனே போற்றி, ஓம் கோகுல நந்தா போற்றி, ஓம் கோபாலா போற்றி, ஓம் மலையத்துவசா போற்றி போற்றி.